இது செஞ்சால் தான் இது நடக்கும் அப்படின்ட்டு நாமெல்லாம் பழக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கிற மாதிரி நிறைய இடங்களில் பார்க்குறோம். படிக்காமல் பாஸ் ஆகிறது, வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம நிறைய இந்த கேள்விகள் கேட்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறான், கேட்குறான், சார் நான் ராவம் போகணும் உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரேன் சார். அவன் காப்பி அடிச்சுட்டு மார்க் வாங்குறான் சார். திருத்துறவங்களுக்கு காப்பி அடித்தானான்னு தெரிய மாட்டேங்குது, படித்தானான்னு தெரிய மாட்டேங்குது. பட் ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான ஒரு மதிப்பீடு தான் அவங்க கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் நம்ம வேறு இடங்களில் இந்த வேலை சம்பந்தமான இடங்களில் பார்க்குறோம். 10 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் 2 பேர் சும்மா உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது காலையில் நேரத்துக்கு கடுமையாக உழைச்சிட்டு சாயங்காலம் கூலியை வாங்கிட்டு போகிற ஒருத்தவங்க கேட்குறான், சார் எனக்கு இதை சம்பளமாக கொடுக்குறீங்க, இதே அளவு வேலை செய்யாத அவனுக்கும் கொடுக்குறீங்க, இது என்ன சார் இது அப்படின்னு கேட்குறான். இது நிறைய நம்ம பார்க்குறோம்ல. இப்போது முன்னெல்லாம் அரசல் புரசலாக இருந்த இந்த மனநிலை இப்போ என்னன்னாக்கா அது பலருக்கும் அது பரவி இருக்கிற மாதிரி இருக்குது. நாமளும் இப்படி இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும், நாமளும் இப்படி இருந்தால் தான் நமக்கு தேவையானது நம்ம பெற முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேலை செய்யாமல் கூலி வாங்குற மாதிரி, லேட்டாக வர்றது, வந்தாலும் சும்மா உட்காந்துருக்கிறது, கதை அடிக்கிறது, டீ சாப்பிட போகிறது, சும்மா வெட்டி கதை பேசுகிறது, அப்புறம் சாப்பாட்டுக்கு மணி ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிடுது, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறது. வேலை அங்கங்கே நிற்கிது, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவங்களுக்கு வேண்டியது சம்பளம், அவ்வளோதான். இதனால் தான் இப்போது நம்ம நிறைய கான்சிக்வன்ஸ் எதிர்கொள்கிறோம். கான்சிக்வன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சொசைட்டி இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் எ கேஸ் அப்படின்வாங்கல்ல, ஒரு குழப்பத்தை நோக்கி செல்வது. இப்போ ரோட்டில் லெஃப்ட்டு போ ரைட்டு போ அப்படின்ட்டு ஒரு விதி இருக்குது. ஆனால் அதை மீறப்படும் போது தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஒரு இடத்துல அதிகப்படியான ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அங்கே அதிகப்படியான மீறல்கள் இருக்குன்னு அர்த்தம். அரசு மக்களுக்காக உழைக்குது, சட்டங்கள் போடுது, அதை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது லெஃப்ட்டில் போகிறவங்க லெஃப்ட்டில் போவாங்க, ரைட்டில் போகிறவங்க ரைட்டில் போவாங்க. இது வேலை செய்கிற இடத்துல பொருந்தும். அரசு விதி போடுது, கரெக்டாக விதி போடுது, மக்களுக்கு சேவை செய்யணும், நீ இந்த டைமுக்கு வா, உனக்கு இவ்வளோ சம்பளம் தரேன், கௌரவமான சம்பளம் தரேன், மதிப்பான ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன், வா அந்த மக்களுக்கு அந்த வேலையை செய் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சட்டங்கள் வகுத்து வழி வகுக்குது. பட் ஆர் வி ஃபாலோவிங் இட்? அந்த மாதிரி அதை மதித்து நடக்காமல் நாம் கண்ட இடத்துக்கு வர்றது, லெத்தார்ஜிக்காக இருக்கிறது, அது அந்த அரசினுடைய நோக்கங்களை மக்களுக்கு கொண்டு செல்லுமா? நம்ம அரசுக்கு எதிராகவே வேலை செய்கிற மாதிரி இருக்காதா? ஓகே, we need to work in hand with everyone. அரசு மட்டும் கிடையாது, வீட்டிலேயும் பெரியவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க, இதை செய்யுங்கிறாங்க, செய்யணும்ல, செய்கிறதில்ல. அங்கங்கே குப்பைகளை கொட்டி ஒரு மாதிரி சிதிலமடைந்த ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு அதுலேயும் நம்ம இருந்தால்
நமக்கு உடலும் மனமும் சோர்வடையாதா? நாம் ஒரு கேட்டிக் சூழலுக்கு மாற மாட்டோமா? ஒரு சிக்கலான ஒரு மனநிலைக்குள்ளே இருக்க நம்ம போயிட்டு ஒரு குழப்ப நிலையில் நின்றுக்கிட்டு தீர்மானிக்க முடியாத ஒரு வழியில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்க மாட்டோமா? நம்ம காரியங்கள் இப்படி வெற்றி அடையும், நம்ம நினைக்கிறது எப்படி ஈடேறும்? ஸோ நாம் இந்த கேட்டிக் போகாமல், நம்ம சமூகத்தை அந்த கேட்டிக்குள்ளே கொண்டு போகாமல், நமக்கு இட்ட வேலையை நம்ம மகிழ்ச்சியோடு திருப்திகரமாக அதிகபட்ச செறிவோடு அதை செய்து கொடுப்போமானால் அது 1000 கோயிலுக்கு போய் 1000 பேருக்கு அன்னதானம் செய்ததற்கு ஈடாகும்.